நகர் தொகுதியில வேட்பாளர்கள்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. நீங்க யார் வந்தா நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆம்ஸ்டாங் அவங்க ஒய்ஃப் அண்ணன் வந்து தனியாக நின்னாங்கன்னா அவங்க தான் ஓட்டு போட்டிருக்கோம். சங்கி கட்சினாலும் நாங்கள் அதுக்கு ஓட்டு போட மாட்டோம். என்னைக்கு நான் ஓட்டு போட ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து இன்னும் திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து போடுறது வந்து சூரியனுக்கு தான். பொற்கொடி தான் வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த வாட்டி புது ஆளுக்கு வந்து வழி விடுங்கன்ற நான் பொற்கொடி ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா நல்லா பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. திமுக கோட்டைக்கா இது. தன் கணவரை வந்து தன் கண்முன்னாலே வெட்டி போட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ அவங்க வந்தால் அதே பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? 16-15 வயசுலயே கஞ்சா அடிக்கிற கலாச்சாரம் வந்துருச்சு. விஜய் வந்து அரசியல் தலைவர் கிடையாது. விஜய் வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே புரிதல் இல்லாத ஒரு அரசியல் தான். சினிமாவில் சொல்லலாம் நான் சர்க்காரு, ஆனால் ரியலில் வந்து விஜய்லாம் வந்து அது வந்து சாத்திக்க முடியாத ஒரு வார்த்தை. நான் திருவிக நகர் தொகுதியில வேட்பாளர்கள்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த தடவை வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங்கோ போட்டிடுறாங்க. யாருக்கான ஆதரவு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தா நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? புது ஆட்சி வரட்டுமே. ஏன்னா பழசை பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுச்சு. அதுனா வழி வழியாக வருது. நம்ம அரசாட்சி ஆட்சி மாதிரி அது வேண்டாம். ஒரு புதுமுக ஆட்சி வரட்டும். இப்போ ஆம்ஸ்டாங் அவங்க ஒய்ஃப் அண்ணன் வந்து தனியாக நின்னாங்கன்னா அவங்க தான் ஓட்டு போட்டிருப்பேன். சுயேட்சை நின்னாலும் சரி, பிஎஸ் இருந்தாலும் அவங்க ரெட்டலிலையும் பாரதிய ஜனதா கட்சிக்குனால அது சங்கி கட்சினாலும் நாங்கள் அதுக்கு ஓட்டு போட மாட்டோம். அவங்க தனியாக சுயேட்சை நின்றுந்தாங்கன்னா என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போட்டிருப்பேன். ஆனால் இப்போ நான் கூட்டணி கட்சினாலும் நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். திமுகவுக்கு தான்மா, திமுகவுக்கு தான். எதனாலம்மா? எங்களுக்கு எப்பவுமே போட்டு பழக்கம் திமுகவுக்கு தான் ஓட்டு. நாங்கள் யாருக்குமே போட்டதே கிடையாது. என்னைக்கு நான் ஓட்டு போட ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து இன்னும் திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேறு யாருக்கும் போடவும் மாட்டேன், கட்சியும் மாறவும் மாட்டேன். எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு முக ஸ்டாலின். பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறாரு, எங்களுக்கு காசு 2000 ரூபா மாதம் கொடுக்குறாரு, எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறாரு. அதனால் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டே போடுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆம்ஸ்டாங் தான் நிறைய இருக்குமா. ஏன்னா அவர் ரொம்ப இதுவாகிட்டாரு இல்லையா, அதுலேருந்து எல்லாம் நாங்கள் வந்து ஆம்ஸ்டாங் தான் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் டிஎம்கே ஆதரவு அதிகமாக இருக்குது. ரவிக்குமார் இருக்கு. நல்லது செய்கிறாங்களோ செய்யலையோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் வந்து போடுறது வந்து சூரியனுக்கு தான் போடுறோம். பொற்கொடி தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவங்க வந்து எனக்கு ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் கூட இருந்து நல்லா பண்ணதால கொஞ்சம் நல்லா அதிகமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இத்தனை வருஷமா அவங்க தானே இருந்தாங்க. இந்த 5 வருஷமும் சிட்டிங் எம்எல்ஏவா நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து அவருக்கு தான் நாங்கள் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ ஜனங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா ரெட்டை இலைக்கு அப்புறம் சூரியன், இதுதான் 2 தான் தெரியுது தவிர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, புரியுதா? மற்றபடி இது வரைக்கும் நான் எதிர்பார்த்தது ஒன்றுமே இல்லை. நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். இந்த வாட்டி புது ஆளுக்கு வந்து வழி விடுங்கன்ற நான், வேற ஒன்றும் கிடையாது. பொற்கொடி ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா நல்லா பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை. ஆனால் இயல்பிலேயே அந்த அம்மா கொஞ்சம் அமைதியானவங்க. மேடம், என்னோட கருத்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க கட்சியிலேயே அவங்களுக்கு ரொம்ப ஏகப்பட்ட இதாகிட்டு இதில் குத்துருக்காங்க. அவங்க உள்ளே வரலாம். சரிம்மா, 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனு, ஒரு வாட்டி ஆட்சி மாற்றம் கிடைக்கட்டும். 5 வருஷம் ஆக மாட்டாங்க, அடுத்த ஆள் மாதிரி வரட்டும். இப்போதைக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் ரெட்டலை தான் போடுவேன். அதாங்க ஆம்ஸ்டாங் அண்ணாவுடைய ஒய்ஃப் அவங்க நிற்கிறாங்க. அவருடைய சிறப்புக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அதுக்காக அவருக்கு ஓட்டுவேன். இந்த வாட்டி வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வந்துடாது, விஜய் வந்துடாது. விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றதுக்காக தான் நாங்கள் விஜய்க்கு போடலான்னு ஐடியா போட்டு வச்சுக்கிறோம். எல்லாருமே எங்கள் குடும்பத்து ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். ஏன்னா எப்பவுமே உட்காரவங்களே உட்காடுறாங்க, அவ்வளோதான். ஒரு வாட்டி நம்ம மாற்றி பார்ப்போமேன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணுறது. வேற எனக்கு மனசுக்கு தோணுது, நல்லா இருக்கும்னு நினைக்குது. பொற்கொடி வரணும்னு நினைக்கிறீங்க? வந்தா இந்த ஆம்சாம் சொல்றீங்களா, அவங்களா? ஆமா, நல்லா இருக்கும். அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? இது திமுக இவருக்கு தான். அது பேர் என்ன? ரவிச்சந்திரனா? ஆமாம். எதனால? இப்போ வராரு இல்லை அவர் வந்தால் தான் பார்த்து தான் சொல்ல முடியும். சும்மா எப்படி சொல்ல முடியும்? நம்ம எங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு சொந்த வீடு இல்லை. அதுதான் கேட்கலான்னு இருக்கிறோம். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், வாடகை கொடுத்து. இது திமுக கோட்டைக்கா இது. ஆல்ரெடி 2 தடவை திமுக தான் இருக்காங்க, இப்பயும் திமுக தான் வருவாங்கன்னு. ஏற்கனவே 10 ஆண்டு நல்லா ஆட்சி செஞ்சுருக்காரு. தாயங்கவி இருந்திருக்காரு, அவர் நல்லா செஞ்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அமைச்சர் சேகர் பாபு இருக்கார்ல, அவர் இந்த தொகுதியை நிறையா பார்வையிட்டு நிறையா குறையெல்லாம் இப்போ அண்ணல் அம்பேத்கர் மண்டபம் செஞ்சுருக்காங்க.
அப்புறம் படிப்பகம் 2 கட்டியிருக்காங்க, முதல்வர் படிப்பகம் கட்டியிருக்காங்க. இங்கே ஃபுட்பால் ட்ரஃப் ஒன்று, மக்கள் கோரிக்கை. இங்கே எல்லாம் விளையாட்டு வீரர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, நிறையா கட்டிருக்காங்க. ஜிம்மு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்மெல்லாம் நிறையா கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உதயநிதி தளபதிலாம் எல்லாம் வந்து நேரடியாகவே பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த அம்மாவுக்கு தான் சார் பொறுக்கோடிக்கு எதனால புது வேட்பாளர், அவங்களுக்கு எதுனா வந்தால் நல்லது செய்வாங்கன்னு. இந்த வாரம் ஆர்ப்பாட்டம் தொகுதினா பொறுக்கடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ஓட்டு நிறைய வரும். ஆமாம், அந்த ஊரில் போன ஆட்சியில் எல்லாம் நல்லா செஞ்சாங்க. ஏடிஎம்கில் ஒரு தூரத்தில் இல்லை. இப்போ ரொம்ப விலைவாசி ஏறி விட்டாங்க. எல்லாமே வரி ஏற்றி விட்டார். வீட்டு வரி, கரண்ட் பில்லு எல்லாம் ஏறி போச்சு. பால் விலை எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி வந்தால் நாடு ஊரில் இருக்கும். கெஞ்சா இருக்குது, எல்லாமே இருக்குது. பால் தொலை பண்ண தொலை இருக்குது. பப்ளிக் தைரியமாக போகலாம். நான் எப்போ பெரிய பண்ணானேன்னு அதுலேருந்து சூரியனுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். அந்த சூரியன் கட்சித்தால் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடச்சிச்சு. திமுகவில் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடச்சிச்சு. அதால் தான் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம். எந்த கட்சியிலையும் நாங்கள் போகல, சூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இப்போ அதிமுக சார்பில் பொற்கொடி போட்டிடுறாங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா இந்த தொகுதியில்? இந்த தொகுதியில் இது வந்து ஆல்ரெடி ஒரு ரிசர்வ் தொகுதி, ஒரு லேடிஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆம்ஸ்ட்ராங்கன்றவர் இறந்துட்டார். அந்த அனுதாபம் இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்த கூட்டு சேர்ந்திருக்க இடமும் அது மாதிரி. அதனால் அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஜாதி ரீதியாக தான் ஓட்டு கேட்குறாங்க. சமூக நீதி, சமூக உரிமை பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஒரே குடும்பம், இங்கே ஒரு 600 குடும்பம் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா யார் எங்களுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அப்படி பார்க்கும்போது திமுக தான் இப்போ நல்லா இருக்குது. அம்மா கணவனை இழந்து சம்பாரித்து அவர் நல்லா அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டாரு. புரியுதா? இதில் அவங்க வர்றது வந்து எனக்கு ஒன்றும் ஈடுபாடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்குது சொத்து சொகம், சொந்த வீடு, பணம் எல்லாமே இருக்குது. அவங்க இதில் எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியல. புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து என்ன பண்ணாரு நமக்கும் தெரியல. இப்போ தான் அவர் இறந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு, இவ்வளோ பேர் இது பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது. அனுதாபமும் இருக்குது கொஞ்சம். ஏன்னா துடிக்க பகல்லையே கொண்டுட்டாங்கல்ல, அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அனுதாபத்துலேயும் வரலாம். இன்னொன்று ஏடிஎம்கே பேங்க்குன்னு ஒன்று இருக்குது, ஓட்டு வங்கி. அதுலேயும் ஜாஸ்தியாக ஓட்டு வரும். இப்போ அவர் இறந்துட்டதுக்கு அவங்கள நம்மளாட்ட ஒரு பொம்பளை அவங்களுக்கு போட்டதான் நல்லது தான். இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பார்க்கலாம். அடுத்த வாட்டி எப்படி ஆகுது, என்ன ஆகுதுன்னு பார்த்து நம்ம நினச்சி அவங்கக்கிட்டே கேட்போம். புதுசாக ஒரு வாய்ப்புனா அவங்க வந்து படாத பாடுபட்டு கட்சியில் உழைச்சிருங்க. தன் கணவரை வந்து தன் கண்முன்னாலே வெட்டி போட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அவங்களுக்கு ஒரு பதவி வேணும். அந்த பதவி கொடுக்கறது இந்த திருவிக நகர் தொகுதி தான். பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ அவங்க வந்தால் அதே பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? என்ன அவங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க அனுதாப ஓட்டு போட்டாலும் போடலாம். ஆம்சாடுறாங்க ஒய்ஃபுக்கு, அது உண்மையாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. போன முறை வந்தவங்க எதுவும் செய்யலை. இந்த முறை வரவங்களாவது நல்லது செஞ்சால் நாங்கள் நல்லா இருப்போம். என்ன மாதிரியான ஒரு தேவை இந்த தொகுதியில் இருக்குது? என்ன தேவை உங்களுக்கு பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது? இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் ரோடை தவிர பாக்கி எந்த இதுவுமே எங்களுக்கு பூர்த்தியாக கிடையாது. தண்ணி கிடையாது, ட்ரைனேஜ் லைன் கிடையாது, குடி தண்ணி கிடையாது, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கிடையாது. வீடுங்களுக்கு பட்டா கேட்டு கிட்டத்தட்ட 50 வருஷமாக போராடின்னு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பட்டா வாய்ப்புக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த பட்டாக்குண்டான என்ன செலவோ அதை வந்து தெருவுக்கு ஒரு வீட்டுக்காரங்க நாங்கள் ஏற்றுப்போம். எங்களுக்கு இந்த தெருவுக்கு மெயினாக தேவையானது பட்டா. எங்கள் இருக்கிற குடியிருப்புக்கு தேவையான உரிமை, வேறு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. அவன் ஆறு எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. திமுக அப்படி தான் சொல்லுவாங்க, காங்கிரஸ் அப்படி தான். எல்லாம் சும்மா சும்மா அதெல்லாம் எப்போ அம்மா வீடு இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை. அதுதான் ஒன்று தான், வேறு ஒன்றும் குறையில. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. மேயர் இருக்காங்க, மேயர் டிவிஷன் இது. அதனால் அவங்களே வந்து நேரடியாக பார்வையிடுறாங்க. எதனா மனு கொடுத்தோன்னா அதை உடனே தீக்கிறாங்க. 1 வீக்குள்ளே அது முடிச்சிடறாங்க. திரிகான தொகுதியில் செஞ்சுறாங்க. அதாவது இங்கே மண்டபம் கட்டல, நாங்கள் ஓட்டு பிடிக்கிறதுனால மண்டபம் மட்டும் கட்டல. மற்றபடி திரிகான தொகுதியில் பார்த்தீங்கன்னா சுமாரான வளர்ச்சி தான். 75ல் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவங்க இந்த தொகுதிக்காக எதுவுமே செய்யலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாமே செய்ய தான் செய்கிறாங்க. ஒரு சில இதில் வந்து அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படியோ அதனால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். செய்யலைன்னுலாம் சொல்ல முடியாது.
எங்களுக்கு டிஎம்கே ஆட்சியில் தான் இந்த தெருவுக்கு ரோடே வந்தது. இது வரைக்கும் இந்த தெருவில் ஒரு ரோடே கிடையாது. நீங்கள் நிற்கிற இடம் தான் ரோடு, அதெல்லாம் கால்வாயாக இருந்தது. 10 அடி பாதையில் போயிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 10 அடி வழியில் நடக்கிற காரணம்னா டிஎம்கே காரங்க போட்டு கொடுத்த ரோடு தான் அது. 5 வருஷமா சிட்டிங் எம்எல்ஏவா டிஎம்கே இருந்தாங்கல்ல. வந்து ஒன்றுமே அது 5 வருஷம் வாக்குறுதி விட்டார். 5 வாட்டி என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல. என்ன செஞ்சார்? ஒரு 10 வாக்குறுதி விட்டுருப்பாரு, 10 100 வாட்டி விட்டுருப்பாரு. அது மேலே ஒன்றுமே இல்லை. ஏடிஎம் தான் அந்த வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா இதான் சொல்ல முடியாது. ஏடிஎம் கன்ஃபார்ம் வரணும், கண்டிப்பாக வரும். இந்த கேஎஸ் ரவிச்சந்திரன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஏதாவது மாற்றம் கொடுப்பாரு இருக்கா? போதைப் பொருள் தான் கொடுப்பாங்க. நான் அந்த நாளில் சின்ன வயசாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இந்த ஏரியாவில் ஒரு 4 பேர் எனக்கு தெரியும், அவங்க தான் கஞ்சா அடிப்பாங்க. இப்போ 16 15 வயசுலேயே கஞ்சா அடிக்கிற இது வந்துருச்சு, கலாச்சாரம் வந்துருச்சு. குடிபோதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்லா எங்கே பாரு கொள்ளை கடத்தல். திமுகவும் பண்ணியாங்க, வெள்ளத்தினால பாதிப்பு வந்து இது பண்ணியாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சன வந்து பார்க்க மாட்டாங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க செஞ்சாங்க, அவங்க பண்ணாங்கன்னு யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. குறை சொன்னோம்னா நேரம் வந்து நிற்பாங்க. நீ என்னம்மா வந்து சொன்னேன்னு வேறு கேள்வி வேறு கேட்பாங்க. புரியுதா? வரட்டும், வரவங்க என்ன குறை செய்கிறாங்க செய்யலன்னு பார்த்துடலாம். நம்ம எல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் அது போல் வராங்க. ஓட்டு முடிஞ்சிட்ட உடனே ஓட்டு போட்டவொடனே கிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க இல்லையா? ஒரு பட்டா வாங்கி தரேன், நாங்கள் வீட்டுக்கு வாங்கி தரல. ஒரு சத்திரம் அவ்வளோ நல்லா கிடக்குது. அது வந்து ஒரு 4 ஏழை பசங்களும் இது பண்ணல. இப்போ இந்த ஸ்கூல் தான் கட்டுறாங்க. ஸ்கூல் கூட இப்போ இனிமேட்டு வந்தாலும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். நல்லது பண்ணால் அடுத்த வாட்டி அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐயோ அவங்க வந்தாங்க போட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் அவர் மூலமாக எதுவும் வாங்கினதில்லை, இது பண்ணதில்லை. எங்கே போய் நம்ம எங்கள் வீட்டுக்காரே ஹேண்டிகேப் தான். இதன் மூலமாக எதுனா கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நாங்கள் அதை ஒதுக்கப்பட்ட மாதிரி தான் நாங்கள் பேசுவோம், அவ்வளோதான். இப்போ ஒரு மண்டபம் தேர்னாலும் நாங்கள் எங்கேருந்து வந்து அண்ணா நகர், பெரம்பூர் அந்த மாதிரி போய் தேடுறோம். தொகுதி எங்களுக்கு மண்டபம், அந்த மண்டபம் ஒரு வாட்டி கூட எங்களுக்கு கிடையாது. எங்கள் இவ்வளோ பெரிய தொகுதியில் அந்த மண்டபமே எங்களுக்கு கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏழைப்பாடிங்க நிறைய பேர் இருக்கிறோம். இங்கே நிறைய நல்ல விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க. அம்பேத்கர் மண்டபம் கட்டிருக்காங்க. அப்புறம் டர்ஃப் ஃபுட்பால் கிரவுண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் நிறையா ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்குறாங்க. நூலகம் முதல்வர் படிப்பாங்க வந்து இங்கே நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மேஜர் தொகுதினால இங்கே எல்லாமே குப்பெல்லாம் க்ளீனாக இருக்கும். இந்த தொகுதியில் ஒரு இது இருக்காது. இங்கே ஃபுல்லாகவே அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் வருஷம் பண்ணாங்க, அதுவும் 4 வருஷமாக பண்ணல. அவங்க நம்ம ரொம்ப குறை சொல்கிறதுக்கும் இல்லை. ஓரளவுக்கு அதாவது முதல் 2 வருஷம் செய்யட்டும், 2 3 கொஞ்சம் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. யாரும் ரொம்ப குறை சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க. ஆனால் அதிமுக அப்படிங்கிறது வந்ததுன்னா திருப்பி கொஞ்சம் அந்த அம்மாவோட செஞ்ச அது ஓரளவு பண்ணுவாங்க. இப்போ 2026 தேர்தலில் விஜயும் வந்திருக்காருல்ல, விஜயோடைய அரசியல் எப்படி எனக்கு தெரியலையே, அவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியலையே. எதுனா தெரிஞ்சிருந்தா திமுக வருஷமாக இருக்குது, இவங்க தெரியும். இப்போ தான் வந்திருக்காரு, பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வட்டச் செயலாளர் கூட கிடையாது. இங்கே திமுகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. வட்டச் செயலாளர், பாக முகவரி, அதுலேயே தனித்தனி பிரிவு இருக்குது. எதனா இப்போ மகளிர் உரிமை தொகை வரலன்னா அதை உடனே நாங்களே போய் சொன்னோன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே திமுக கட்சிக்காரங்க இருக்காங்களா, அவங்க போய் பண்ணி கொடுத்துருவாங்க. விஜய் வந்து அரசியல் தலைவர் கிடையாது. நானும் ரசிகன் தான். விஜய் எனக்கு பிடிக்கும். 70 வருஷமா 80 வருஷமா இந்த கட்சியை எல்லாம் 2 கட்சியும் பார்த்தாச்சு. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். புதிய தலைமுறை வந்து எப்படி வருதுன்றதை வந்து அவங்கள நம்ம நேரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மறைமுகமாக எதுவுமே இது வரைக்கும் செய்யலை. ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்சாங்கன்னா நன்மையாக தீமையான்றதை அதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும். அது நான் ஒன்றும் பார்க்கல, அது தேவையில்லை எங்களுக்கு. அவன் சினிமா நடிக்க, அவன் சினிமா நடிச்சுனே போடுவான். தாவேகா தலைவர் விஜய் வந்து எப்படின்னா, ஆந்திராவில் சிரஞ்சீவி அவருடைய தம்பி, அவர் பேர் என்ன, பவன் கல்யாண், அவங்கெல்லாம் ஆட்சியை வந்துட்டாங்க. எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் தான் இப்பவுமே. எம்ஜிஆர் தான். எல்லாருமே வரும்போதே இந்த நாற்காலிக்கு ஆசைப்பட்டு வரக்கூடாது. அதுக்கடுத்து விஜயகாந்த் வந்தார், அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இவர் வரும்போதே ஆகாயத்தையும் பூமிக்கும் ஆடக்கூடாது. ஏதாவது ஒரு இதில் ஒரு பேசிக் நல்லா ஸ்ட்ராங்காக ஊனிட்டு அதுக்கப்புறம் வந்தோன்னா அவருக்கு பிரகாசமாக இருக்கும் வாய்ப்பு. அவரும் மாற்றணும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாதுமா. அதே மாறணும். ஏன்னா வளராத எல்லாம் வந்துட முடியாது. வெயிலில் வரைக்கும் எது வரைக்கும் ஒரு தெரிஞ்சு எவ்வளோ நேரம் தெரிஞ்சு அதுமாதிரி அவரும் வரணும். உடனே இது ஆகிட முடியாது. விஜய் வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே புரிதல் இல்லாத ஒரு அரசியல் தான். போயிட்டு 40 பேர் செத்ததுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக பண்ணாங்கன்னா திமுக விஜய் அங்கே போய்
செத்தவங்க அவர் போய் பார்த்துடலாம், திமுககாரங்க போய் பார்க்குறாங்க, விஜய் போய் பார்க்கல. ஏர்போர்ட்டில் வந்து ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க, ஆனால் அவர் வந்து திரும்பி பதில் சொல்லாமல் போகிறார். அவர் தான் முன்னாடி நின்று அவருக்கோசம் தானே வந்தாங்க எல்லாம், ஆனால் அதை அவர் செய்யலை. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் வந்தால் பார்த்துக்குவேன்றாரு, ஆனால் அது செய்யலை. நாங்கள் போடவும் மாட்டோம், விஜய்க்கும் போட மாட்டோம், யாருக்கும் போட மாட்டோம், ஆனால் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் போடுவோம். மேடம் ஒரு மாற்றத்தை கொடுத்து தானே ஆகணும். இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு வந்து புதுசாக ஒருத்தர் போகிறாங்கன்னா அந்த ஆஃபீஸ் புதுசாக ஒருத்தர் போகும்போது சேஞ்சஸ் ஆகும், அந்த ஆஃபீஸ்லாம் மாறும். திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது புதுசாக தெரியும் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இப்போ நீங்கள் இவருக்கே கொடுத்தீங்கன்னா திருப்பி இதே மாதிரி தான் இருக்கும், காஸ்ட் வரையும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் மாற்றம் கொடுத்தா தான் உங்களுக்கே தெரியும் மாற்றமாகும். அவர் ஓட்டு எதனா அடிப்படுதுன்னா திமுக ஓட்டும் விசிக ஓட்டும் தான் அடிப்படும். இந்த ஏரியாவில் விஜய் மன்றமே கிடையாது. அந்த ஸ்லம்மில் தான் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கள்லாம் வந்து அந்த விஜய்க்கு தான் போயிட்டாங்க, டிஎம்கே ஆளுங்க விஜய்க்கு தான் போவாங்க. ஆனால் இந்த ஏடிஎம்கே ஓட்டை அழிக்கவே முடியாது. எல்லாரும் அதாங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மாற்றலாம், ஏன்னா இப்போ இவங்களே இருந்து இப்போ எதையும் செய்யலை. இனிமேட்டு இவங்க வந்தாலும் சரி, ஆம்சான் ஒய்ஃப் வந்தாலும் சரி, இவங்க விஜய் வந்தாலும் சரி, அவங்க 2 பேர் யார் வந்தாலும் ஒரு நல்லது செய்தால் அடுத்தடுத்து அவங்களுக்கு நாங்கள் நல்லதே செய்வோம். போய் கேட்போம், நாங்கள் போட்டோம் இல்லை நீங்கள் மாதிரி செய்யலன்னு கேட்போம். அவங்க வண்டி எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க பார்க்கலாம். அது சினிமாவில் வேணால் நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இருக்காது. சரிங்களா, சினிமாவில் சொல்லலாம் நான் சர்க்காரு ஓட்டு போடலனா பண்ணலான்னு, ஆனால் ரியலில் வந்து விஜய்லாம் வந்து அது வந்து சாத்திக்க முடியாத ஒரு வார்த்தை. விஜய் அரசில் வந்து அவர் பேட்டியில் அவர் வந்தவன் மேடையில் வந்தவன் எல்லாமே விசிலுக்கு தான் வந்து போடுற போல் அவர் தான் வர முன்னாலே இருக்கார். அவர் கண்டிப்பாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் நல்லா செய்யணும் இருக்கலாம், கூட வரவங்களும் அந்த அளவுக்கு வரணும் இல்லையா, எம்எல்ஏக்கள் அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கணும் இல்லையா. ஆனால் அவர் வர்ற பக்கம்லாம் பார்த்தா சரியான கூட்டம், அவர் தான் அதிகமான சீட் வருவார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் வெளியில் மற்ற இடத்துக்கு போனால் அவரோட அது இல்லை. அவருக்கு இன்னும் அரசியல் புரிதலே இல்லைக்கா, விஜய்க்கே முதல்ல அது இல்லை. ஏன்னா ப்ரெஸ் மீட்டே ஓப்பனாக கொடுக்க மாட்டார் வந்து அவர். மற்ற தலைவர்கள்லாம் எல்லாம் வந்து சீமான்லாம் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு, வந்து என்ன எதுன்னு ஓப்பனாக பேசுகிறார். ஆனால் விஜய் வந்து தெளிவாக பேசணும், வந்து நாங்கள் பேசுகிற ஆளு கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்றார், அதான் உண்மை.